ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான எக்ஸ்க்ளூசிவான வீடியோ என்ன பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றின என்னோட புரிதல் தான். ஸோ வீடியோ ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, பட் இந்த ப்ரைஸிங் அப்ரோச்சை கோட்டை விட்டுடுறோம். ஸோ இதை கொஞ்சம் நம்ம கையில் எடுக்கும்போது ட்ரேடிங் கொஞ்சம் பெட்டராக அமையும். எப்படின்னா, எந்த இடம் ஷார்ட் கவர் இருக்கும், எந்த இடம் ப்ரைஸை டம்ப் பண்ணி செல்லர்ஸ் வந்து ப்ரைஸை கொண்டு போகிறாங்க அப்படின்றது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் மூலம் நமக்கு தெரிஞ்சிடும், பிஃபோராக டெக்னிக்கலில் நம்ம பார்க்கும்போது. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்றதுனால இதை நம்ம வீடியோவில் பேசலாம். ஸோ ஆல்ரெடி நான் ரொம்ப ஓல்டு வீடியோவில் இதை பற்றின ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பேன். ஓகே, எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இன்றைக்கி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கான்செப்டை பார்க்கலாம். எஸ், இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ முக்கியம் அப்படின்றத நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ப்ரீமியம் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ப்ரீமியம் அப்படின்னா அதில் சில விஷயங்கள் ஒளிஞ்சிகிட்டு இருக்கு. லைக் வந்து அதில் இன்ட்ரென்சிக் இல்லைனா எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு சொல்லப்படுற ஒரு ரியல் வேல்யூ இருக்கும், டைம் வேல்யூ இருக்கும், ஐவி வேல்யூ இருக்கும். இது மூணும் கம்பைன் பண்ணது தான் நம்ம பார்க்குற ஒரு ப்ரீமியம் அப்படின்றது வந்து தெரியும். இங்கே ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபா பார்க்குற ஒரு ப்ரீமியத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஒர்த்து ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட 80%, ஓகேங்களா, 100 ரூபாயில் 80 ரூபா வந்து டைம் வேல்யூவாகவும் 20 ரூபான்றது ஐவி வேல்யூவாகவும் இருக்கும். இங்கே இந்த ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் பையர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே ஐவி காம்போனண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் பையருக்கு சொல்கிறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐவியோடைய வேல்யூவேஷனை பார்க்கணும். அதாவது இந்த ஐவியோட வேல்யூவேஷனாக ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் நம்ம போய் கால்குலேஷனை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் பார்க்குற விக்ஸு வந்து ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 20 ரூபா இருக்கிற காம்போனண்ட்டு கண்டிப்பாக 20லேருந்து 25 ரூபா போகும். உதாரணத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது தெர் இஸ் அ சான்ஸ் ப்ரைஸ் டு ஃப்ளக்சுவேட். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னா, டெய்லி வாலட்டிலிட்டி இருக்குது. டெய்லி ஒரு ஆப்ஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300% வந்து வாலட்டிலிட்டிக்கு உட்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விக்ஸு ஏறும்போது யூஸ் பண்ணால் ஆப்ஷன் பையருக்கு கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் புரிதல் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, ஆப்ஷன் செல்லருக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, விக்ஸ் ஏறாமல் ஒரு மாதிரி ரொம்ப கன்சாலிடேட்டாக, லைக் வந்து விக்ஸ் வந்து ஒரு 3% இருக்குது அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக கன்சாலிடேட் இருக்க வாய்ப்பு அதிகம். அப்போ செல்லர்ஸோட கை ஓங்கியிருக்கும். அப்போ பையர்ஸ் நீங்கள் பை பண்ணக்கூடாது, செல்லருக்கான டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடணும். அப்போது கண்டிப்பாக ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ ரொம்ப இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நெகட்டிவில் ஐவி போகும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அன்னைக்கு டே வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டேவாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்ரோச்சில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஐ ப்ரீமியம் எங்கே ஸோ ஐ ப்ரீமியத்தில் என்ன நடக்கும், லோ ப்ரீமியத்தில் என்ன நடக்கும். ஐ ப்ரீமியம்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஆப்ஷன் செயின். நான் அட் த மணியோடைய ஆப்ஷனை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே அட் த மணியோடைய கால் ஆப்ஷனோடைய ரேட்டை பாருங்கள், புட் ஆப்ஷனோடைய ரேட்டை பாருங்கள். ஸோ கால் ஆப்ஷனோட ரேட்டு 128 ரூபா, புட் ஆப்ஷனோட ரேட்டு 108 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஏன் அட் த மணியோட ப்ரைஸு கால் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான கம்ப்ளீட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே செல்லர்ஸ் வந்து ஷார்ட் கவர் பண்ணுறாங்க. முக்கியமான காரணம் வந்து செல்லர்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க, ஓகேங்களா. யாருமே ஸோ இங்கே கால் சைடு ப்ரீமியம் அதிகமாகிறதுக்கான காரணம், கால் சைடில் இருக்கிற செல்லர் வந்து வெளியே போகிறாங்க. ஸோ செல்லர் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா தெர் இஸ் அ சான்ஸ், அதாவது செல்லர் கவரிங் அப்படின்றது அவங்க ஆப்ஷனை வந்து திருப்புறாங்க. அப்போ அங்கே வந்து அவங்க ஆப்ஷன் பை பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால தான் காஸ்ட்லி ஆகுது. இல்லைனா அந்த செல்லருக்கு விஷயமே இல்லை. ஸோ அப்படியே வந்து 4 நாள் அப்படியே மார்க்கெட் அங்கேயே நிற்க வச்சுட்டு அவங்க ஃபுல் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் ஒரு ஐ ப்ரீமியம் கொண்டு வரணும்? ஈக்குவலாக இருக்கிற ஒரு அட் த மணியில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ஷாலிட்டி கொண்டு வராங்க அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். இதுதான் வந்து ப்ரைஸிங் அப்ரோச் கண்டிப்பாக. ஸோ 108 ரூபா புட்டில் இருக்குது அப்படின்னா இதை அமுக்குறான், இந்த ப்ரைஸை போட்டு இவங்க டம்ப் பண்ணுறாங்க, இங்கேருந்து இவன் வெளியே வரான். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, கிளியராக மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். பேங்க் நிஃப்டியில் ரொம்ப அழகாக வந்து டெய்லி வந்து என்னால் பார்க்க முடியுது. நிஃப்டிலேயும் இருக்குது.
ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். ஓகேங்களா? ஹை ப்ரீமியம் வந்து இருக்கிறதுக்கான காரணம் ஷார்ட் கவர் நடக்குது. ஸோ உள்ள ஆப்ஷன் பையருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆப்பர்ச்சுனிட்டினா ஒன்றும் இல்லை, அவங்க நேக்கடாக வந்து வாங்கலை, ஆல்ரெடி இருக்கிற பொசிஷனை கவர் பண்ணிட்டு போகிறான். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ட்ரெண்ட் ஆகுது. இல்லைனா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ட்ரெண்டே ஆகாது. அவன் 2 சைடுமே விற்றான் அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கேயுமே போகாது. மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கும். சில நாட்கள் மார்க்கெட் வந்து அங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான காரணம் அவன் 2 சைடுமே வந்து செல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியல மார்க்கெட் எந்த சைடு கொண்டு போகணுன்றது அவங்களுக்கு தெரியல. அப்படின்றதுனால இந்த ஒரு ஹை ப்ரீமியம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவல் ப்ரீமியமாக இருக்கும். பட் எப்போ ஒரு சைடு வந்து ஹை ப்ரீமியமாக இருக்கோ அப்போ நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும். அந்த சைடு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு விஷயம். அண்ட் லோ ப்ரீமியமாக இருந்தால் அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வந்து பில்டப் ஆகும் அந்த சைடு. ஸோ ஷார்ட் வந்து ஏன் பில்டப் ஆகுது, ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரைஸை வந்து டம்ப் பண்ணுவாங்க, இல்லை ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா அமுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான காரணங்கள் அந்த சைடு மார்க்கெட் போகாது. யார் வந்து ப்ரைஸ் அமுக்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் பையர் கிடையாது, ஆப்ஷன் செல்லர் தான் ப்ரைஸ் அமுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் செல்லர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ப்ரைஸை டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவு கட்ஸ் இருக்கணும்னு பார்த்துக்குங்க. இதுதான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்ஷன் செயினில் புட்டோட ரேட்டு 108 ரூபாய்க்குன்னு இருந்தது. இதே இப்போ காலோட ரேட்டு 128 ரூபா, புட்டோட ரேட்டு 108 ரூபான்றதுனால மார்க்கெட் மேலே போகுன்றது ஈஸியாக சொல்கிறேன், கரெக்டுங்களா? இது அப்படியே உல்ட்டா கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா காலோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகுது, புட்டோட ப்ரைஸ் அதிகமாகுதுன்னா அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இண்டிகேட்டர்ஸில் மோஸ்ட்லி வந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு அப்ரோச்சையும் நீங்கள் வந்து கூட எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நான் நிறைய வீடியோவில் சொன்னது, மார்க்கெட்டோட டெப்த்தை பாருங்கள். அட் த மணியோட டெப்த்தை பார்த்தாலே நல்ல ஒரு புரிதல் வந்து உண்டாகும். அட் த மணியும் சரி, இல்லைனா வந்து நெக்ஸ்ட் இருக்கிற ஓடிஎம்ஸை நம்ம பார்க்கும்போது பிட் சைடில் அதிகமாக இருக்கா இல்லை ஆஸ்க் சைடில் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். பிட் சைடில் அதிகமாக இருந்தால் ஷார்ட் கவர் நடக்க போகுது. தெர் இஸ் அ வெரி குட் சான்ஸ் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பிட் சைடில் அதிகமாக இருந்தது அப்படின்னா. இதே வந்து ஆஸ்க் சைடில் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து டிப் பண்ண போகிறாங்க. தயவு செஞ்சு ஆப்ஷன் பையர் உள்ளே போகாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அந்த இடம் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஆப்ஷனில் இல்லைனா ஆப்ஷன் வால்டிலிட்டியில் இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றின புரிதல்கள் உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இருக்குது அப்படின்னா அது பேசிக்காக இருந்தாலுமே உண்மையாக நடக்கக்கூட விஷயம் அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் லோ ப்ரீமியமில் என்னென்னலாம் நடக்கும் அண்ட் ஹை ப்ரீமியமில் என்னென்னலாம் நடக்கும், அதுக்கு பிஹைண்டாக வந்து எப்படி பிட் அண்ட் ஆஸ்கில் வந்து விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேவையில்லாமல் நம்ம அன்வான்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நானும் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.